ஹாய்ங்க, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீ அண்ட் மில்க் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஆடி 18 அன்னைக்கு எடுத்தது. ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் இப்படி தான் கோலம் போட்டிருந்தோம். ஸோ நாங்கள் கோலம் போட்டிருக்கதை பார்த்து என் பொண்ணு வந்து கோலம் போடணும்னு சொல்லி அவளே ஏதோ ட்ரை பண்ணியிருக்கா. இந்த கோலம் போடுற ரோலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் அவளுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஸோ அவளுக்கு வந்து கோலம் போடுறதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போடுவாங்க. ஸோ இதை வச்சு நம்ம நிறைய டிசைன்ஸ் கூட பண்ணலாம். ஸோ அந்த அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலவை சாதம் தான் பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம். ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சக்கரை பொங்கல் பண்ணியிருந்தோம். கூடவே வந்து வடை எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ இதெல்லாமே வச்சு பழம் வச்சு நாங்கள் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணினோம். ஸோ ஃபுல் குக்கிங் வீடியோ வந்து நான் எடுக்கல. ஸோ இது பார்த்தீங்கன்னா புளி சாதம். ஸோ அன்னைக்கு வந்து இதெல்லாம் தான் லஞ்சுக்கு ரெடி பண்ணினோம். ஸோ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் டிஃபன் சாம்பாரும் கரைச்சி தோசையும் ரெடி பண்ணேன். இப்போ வாங்க நம்ம டிஃபன் சாம்பார் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பொட்டேட்டோ கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கேரட்டை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டிஃபன் சாம்பார் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த டிஃபன் சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடை சாம்பார் மாதிரி இருக்கும் இது. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஸோ வெந்தயம் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு நல்லா வாசனையை கொடுக்கும். இப்போ வெந்தயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மெயினாக இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நல்லா வாசனையாக இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி விட்ட வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். நான் வந்து நெல்லிக்காய் சைஸை விட கம்மியான புளியை தான் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நார்மல் சாம்பாருக்கு தேவையான புளி கூட இதுக்கு தேவைப்படாது. அதோட கொஞ்சமாக தான் தேவைப்படும் இதுக்கு. ஸோ 1 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் புளி தண்ணியோட. இப்போ இதில் வந்து தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் பண்ண சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து வேக வச்ச பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க.
பருப்பை வந்து முன்னாடியே வேக வச்சுருங்க துவரம்பருப்பை. ஸோ துவரம்பருப்பு முன்னாடியே வெந்தனால இப்போ இதில் வந்து ஒரு ரொம்ப நேரம் குக்கரில் வைக்கணும் அவசியம் இல்லை. ஒரு 2 விசிலில் வந்து நீங்கள் குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு சாம்பார் திக்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 2 விசில் விடுங்க. ஸோ இப்போ 2 விசிலுக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்ம டிஃபன் சாம்பார் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஸோ வாசனைக்காக வந்து கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க, இன்னும் வாசனையாக இருக்கும். ஸோ நெய்யும் கொத்தமல்லியும் சாம்பார் சூடாக இருக்கும் போதே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதோட வாசனையெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸி தான் இது. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ரவா தோசை தான் வாத்திருக்கேன். ஆல்ரெடி இந்த தோசை வந்து எப்படி பண்ணணுங்கிற வீடியோ வந்து நான் சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூட நீங்கள் ஆனியன்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ரவா தோசைக்கு இந்த சாம்பார் வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.